ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்றம் தரும் கிரகங்கள் எவை என்று பார்ப்போம். ஆயில்ய நட்சத்திரத்தை ஆஸ்லேஷா நட்சத்திரம் என குறிப்பிடுகிறது வேதம். இது கடகராசியின் பிற்பகுதியில் பரவியிருக்கும். கடகத்துக்கு அதிபதி சந்திரன். அம்சகத்தில் குரு மற்றும் சனியுடன் தொடர்பு உண்டு. இப்படி சந்திரன், குரு, சனி ஆகிய 3 கிரகங்களின் தொடர்பு ஆயில்யத்துக்கு இருக்கு. இதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு வயதிலும் முதுமையிலும் மகிழ்ச்சியும், இளமையில் இன்னல் கலந்த மகிழ்ச்சியும் இருக்கும். இப்படி ஜோதிட நூல்கள் விளக்குகின்றன. நட்சத்திரங்களை ஜாதக அலங்கார நிகண்டுகளிலெல்லாம் ஆயில்ய நட்சத்திரம் குறித்து ஜோதிட நூல்கள் விளக்குகின்றன. ஆயில்யத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வேகமாக நடப்பவர்களாக இருப்பார்கள். இளைய மனது அவர்களுக்கு இருக்கும். கல்வியில் விருப்பம் உடையவர்களாக இருப்பார்கள். சரளமான பேச்சு இவர்களின் பலமாக இருக்கும். ஜாதக அலங்காரம் என்னும் நூல் செஞ்சொற்சாதுரியன் என்று கூறுகிறது. சொல்லில் வல்லவராகிய ஆயில்ய நட்சத்திரவர்கள் எதிரிகளுக்கு இனியவராக விளங்கும் வல்லமை கொண்டவர்கள். அது மட்டுமில்லை, மற்றவர் மனதில் உள்ளதை படம் பிடித்து காட்டிவிடுவார்கள். ஒருவரை பார்த்ததுமே அவர் இப்படித்தான் என்று கணிப்பதில் அவர்கள் வல்லவர்கள். தொழிலில் போட்டி, பகைமை, பொறாமை போன்றவற்றுக்கு எளிதில் சமாளிக்கும் திறம் இவர்களுக்கு உண்டு. இந்த நட்சத்திரக்காரர்கள் தோற்ற பொலிவில் நன்கு விளங்குவார்கள். குறிப்பிட்ட சில விஷயங்களில் கொஞ்சம் வெளிப்படையாக இருப்பது நல்லது. அரிதான சில தருணங்களில் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு வெளியிலிருந்தும் தீர்வுகள் கிடைக்கலாம். ஆகவே நெருக்கமான சிலரிடமாவது நீங்கள் வெளிப்படையாக இருப்பது நல்லது. உணவை தேர்ந்தெடுப்பதில் வரையறை இருக்காது. எதிலும் கட்டுப்பாடு அவசியமானதாகும். உணவில் கவனம் தேவை. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சர்ப்ப தெய்வங்கள், குறிப்பாக ஆதிசேஷன், இவர்கள் தரிசிப்பதும் வணங்குவதும் மிகவும் சிறப்பு. சர்ப்பங்களைப் போலவே சில காரியங்களில் வளைந்தும் நெளிந்தும் செயல்பட்டால் இவர்களுக்கு சாதனை கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் சிலர் தேவைப்பட்டால் குறுக்கு வழியில் செல்லவும் தயங்க மாட்டார்கள். இவருடைய ஜாதக நிலை சரியில்லை என்றால் குறுக்கு வழி செயல்பாடுகளில் இவர்கள் இறங்குவார்கள். ஏற்றபடி சேமித்த செல்வத்தை பிறருக்கு பகிர்ந்து அளிப்பதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். துயரத்தில் தவிப்பவர்களுக்கு இவர்கள் உதவி செய்வார்கள். 25 முதல் 30 வயதுக்குள் அல்லது 40 முதல் 45 வயதுக்குள் இவர்களுக்கு திடீர் யோகங்கள் ஏற்படும். கண்களிலேயே இவர்கள் பல காரியங்கள் செய்ய முடியும். கண்களால் பேசியே செய்யும் தன்மை உடையவர்கள். 5 தாரைகளை உள்ளடக்கியது ஆயில்யம். கடினமான நட்சத்திரமும் கூட. ஆயில்ய நட்சத்திரம் என்பது முதல் பாதத்துக்கு நவாம்சத்தில் அதிபதி குரு பகவான்.
இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் பேச்சில் வல்லமை உடையவர்கள், செயல் வேகம் மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். பேச்சிலும் செயலிலும் உயர்ந்த பண்பாடு இவர்களிடம் வெளிப்படும். பெரிய பொறுப்புகள் இவர்களிடம் வந்து சேரும். நீங்கள் பிறந்தது ஆயில்யம் 2ஆம் பாதம் என்றால் உங்களுக்கு பழமை மிக்க இடங்களில் பாரம்பரியமான விஷயங்களிலும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தன்னை சேர்ந்தவர்கள் வளர்ந்து விடுவார்கள், சேமிப்பு என்பது குறைவுதான், இவர்கள் குடும்பத்தில் பேச்சுக்கு மதிப்பளிப்பது அவசியம், எல்லா விஷயங்களிலும் அவர்களின் தன்மை ஆலோசனைகளை கேட்டு செயல்பட்டால் வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும். வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்பவர்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். பெரும்பாலானவருக்கு ஓய்வு பெறும் வரை ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுவார்கள். மனசாட்சி மீது நல்ல அதை மீறி நடக்க மாட்டார்கள், இது நம்பிக்கை வைப்பார்கள். சிறப்பான சிந்தனை இவர்களுக்கு உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகாது என்று பலர் கூறுகிறார்கள். பண்டைய இலக்கிய நூல்களில் இந்த செய்திகள் அடங்கும். ஆனால் அதை பெரிதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உண்மையில் 40 முதல் 60 வயது வரை இவர்களுக்கு எல்லாவிதமான சொத்துக்கள் வாங்கும் யோகமும் இருக்கும். சர்ப்போதய நமகா என்று சர்ப்பத்தை போற்றி வழிபாடு செய்து வருவது இவர்களுக்கு மிகவும் நல்லது. இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன். இப்படி ஆதிசேஷனை வணங்கி வந்தால் இவர்களுக்கு 3 ஏற்றத்தரும் கிரகங்களாக குரு, சந்திரன், சனி ஆகிய 3 கிரகங்கள் விளங்கும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.